பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலவேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்மை தாய் தேற்றுவதை போல தேற்றுவார். அவர் தாயை விடும் மேலானவர். அவர் தாயை போல தேற்றுகிற தேவன், தந்தையை போல அரவணைக்கிற தேவன். இது ரெண்டு காரியங்களையும் சேர்த்து நம்முடைய உலகத்தின் தாயும் தகப்பனும் செய்கிற காண்பிக்கிற விதங்கள் வித்தியாசமானது. ஆனால் பரலோக தகப்பனால் நமக்கு இதை ரெண்டு காரியங்களையும் அரவணைப்பதும் தோளில் சுமப்பதும் அவர் ஒருவரால் செய்ய முடியும். காரணம், அவர் நம்மை முன்குறித்திருந்த அன்பு அவ்வளோ மேலானது. அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே சொந்த குமாரன் என்றும் பாராமல் அந்த குமாரனே உலகத்துக்கு தந்த அன்பு பாருங்க, எவ்வளோ மேலானது இல்லையா? மாம்சத்திற்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு, ஆனால் ஆவியின் செயலுக்கு அதற்கு ஒரு லிமிட்டேஷனே இல்லை. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. பரலோகத்தின் பரிசுத்த ஆவியான நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்டு உயிர் தெழுந்து அவர் சொல்லும்போது, நான் உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண கடந்து போகிறேன், உங்களை தேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று இன்றைக்கு இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இன்று வரைக்கும் அந்த இயேசுப்பாவை அறியவில்லை. இந்த இயேசுவை நான் அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? இயேசுவை என்று கூப்பிடுங்க. அவர் உங்களுடைய சப்தத்தை கேட்டு தாயை போல உங்களை தேற்றுவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கைவிடப்பட்ட நிலைமையிலே இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை தேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய தேற்றுதலும் ஆறுதலும் ஒரு சில மணி நேரங்களுக்கு, இல்லைனால் ஒரு சில மாதங்களுக்கு, இல்லைனால் ஒரு சில வருடங்களுக்கு, ஆனால் நித்திய காலமாய் நீங்கள் தேற்றப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவரை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அதுபோல எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். எருசலேம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே துக்கமில்லை, கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, ஒன்றுமில்லை. சமாதானம் நதியை போல புரண்டோடுகிறது. அங்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். அந்த நாட்டுக்குள், அந்த நித்திய நாட்டுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் இன்றைக்கு ஆயத்தப்படுவோம், மற்றுள்ளவர்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.